நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 95% இன்வெஸ்டட். ஓகே, பராக் பாரிக் மாதிரி 1-2 ஃபண்டு தான் வந்து 25% கேஷில் இருக்குது. நிறைய ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 95% அவங்க போர்ட்ஃபோலியோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தேர் 95 to 97% தேர் இன்வெஸ்டட். ஸோ அவங்க கையில் இருக்க கேஷ் 3% தான். 3% வச்சுட்டு அவங்க வந்து ஏதாவது மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் வாங்குவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. வேறஸ் எஸ்ஐஎஃப்ல வந்து 25% வரைக்கும் தே கேன் ஒன்லி அவங்க வந்து 50% வாங்கினாலே போதும் ஸ்டாக்ஸ். பேலன்ஸ் 50% வந்து அவங்க எப்படி வேணால் அதை இந்த போர்ட்ஃபோலியோ பெட்டராக பண்ணுறதுக்கு எப்படி வேணால் அதை வந்து சேர்ன் பண்ணலாம். அதில் 25 to 30% வந்து மார்க்கெட்டை வந்து ஷார்ட் பண்ணலாம், லாங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சொஃபிஸ்டிகேட்டடான ஃபீச்சர்ஸ் வந்து எஸ்ஐஎஃப்ல இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா அது வந்து ஓவராலாக நீங்கள் வால்டாலிட்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ரிட்டர்னை வந்து அவங்களால கொடுக்க முடியும். நான் வந்து ஒரு இண்டிகேட்டிவாக நான் சொல்கிறேன். நான் நிஃப்டியோட ரிட்டர்னை வந்து அவங்களால ஓவராலாக கொடுக்க முடியும். ஆனால் நிஃப்டி கீழே விழுற மாதிரி அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா நிஃப்டி வந்து 100% ஸ்டாக்ஸ் கரெக்டாக. இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் வாங்கினீங்கன்னா 100% நீங்கள் 50 கம்பெனி நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் அவன் 50 கம்பெனி 100% வாங்க மாட்டான். 75-70% தான் வாங்குவான். பேலன்ஸ் வந்து அவன் வந்து இந்த மாதிரி ஷார்ட்லாம் பண்ணி கொஞ்சம் ரிட்டர்னை மேலே பூஸ்ட் பண்ணி கொண்டு வரும். ஸோ இட்ஸ் அ நியூ கேட்டகரி இது.